இப்போ நம்ம இந்த வீடியோவில் இலக்கண குறிப்பு கேட்டிருந்தாங்க. அதுக்குரிய ஆன்சர்ஸை பார்க்கலாம். எனக் கூறினான், காணாது சென்றான், இனிது பேசினாய், படிக்க வேண்டுகிறாள். இது எல்லாமே என்னன்னா இலக்கண குறிப்பில் பெயரெச்சம், வினையெச்சம், வினைமுற்றுன்னு படிச்சிருக்கிறோம். இது எல்லாமே வினையெச்சத்தை குறிக்கக்கூடியது. வினையெச்சம் என்றால் என்ன? வினையெச்சம் என்பது ஒரு எச்ச வினை, அதாவது ஒரு வினைச்சொல் முற்றுப்பெறாத வினைச்சொல் மற்றொரு வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால், வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் சொல்கிறோம். ஒரு முற்றுப்பெறாத வினைச்சொல் மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது என்னது? வினையெச்சம். முற்று பெறாத வினைச்சொல் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். இப்போ எல்லாமே பாருங்க, எனக் கூறினான் இதுவும் ஒரு வினைச்சொல் தான். சென்றான் வினைச்சொல் தான். பேசினாய் வினைச்சொல் தான். வேண்டுகிறாள் வினைச்சொல் தான். எல்லாமே வினைமுற்ற கொண்டு தான் முடிஞ்சிருக்கு. அப்போ இது எல்லாமே வினையெச்சம். வினையெச்சத்தில் இது என்னென்ன வகைன்னு பார்க்கணும். எனக் கூறினான் அப்படிங்கிறது ஒரு வினையெச்சம். காணாது சென்றான். காணாது அப்படிங்கிறது எதிர்மறை. காணுதல்ங்கிறது நேர்மறை. காணாது அப்படிங்கிறது எதிர்மறை. அப்போ எதிர்மறை வினையெச்சம் இதுக்கு பேர். அடுத்து பாருங்க, இனிது பேசினாய். இனிதுங்கிறது காலத்தையோ எதையோ காட்டலை. குறிப்பாக ஒரு சொல்ல காட்டுது. அதாவது தன்மையை மட்டும் காட்டுது. இனிது பேசினால் பேசின தன்மை இனிமையாக இருந்தது, அது மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியுது. அதில் காலத்தையோ யார் என்னன்னு தெரிஞ்சிக்க முடியலை. அப்போ இந்த இனிதுங்கிறது குறிப்பு வினையெச்சம்னு சொல்கிறோம். படிக்க வேண்டுகிறாள். படிக்க வேண்டுகிறாள். அப்போ இது என்னது? இப்போ நடக்கக்கூடியது. அப்போ இது நிகழ்கால வினையெச்சம். பாருங்க, எனக் கூறினான் வினையெச்சம். காணாது சென்றான்ங்கிறது எதிர்மறை வினையெச்சம். ஏன்னா காணாதுங்கிறது எதிர்மறை சொல். நேர்மறைங்கிறது நேரடியாக பொருள். காணாதுன்னா அது காணுதல்ங்கிறது நேர்மறை, அதுக்கு ஆப்போசிட் எதிர்மறை. காணாது. இனிது பேசினாய் குறிப்பு வினையெச்சம். படிக்க வேண்டுகிறாள்ங்கிறது நிகழ்கால வினையெச்சம்.